ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம செகண்டாக வந்து ஒரு 20 ரோல் ஒன்று வந்தது இல்லையா. ஸோ அதோட இதில் ஃபஸ்ட்டு ஷிப்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட் வீக் இது வந்து செகண்ட் வீக்கோட ஷிப்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், நல்ல பெரிய கூடையாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? க்ரீன், பிங்க் அண்ட் சாண்டல். இந்த கார்னர் டைமண்ட் வந்து க்ரீனு, சென்டர் வந்து பிங்க்கு, இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் ஆஃப் ஒயிட் கொடுத்துருக்குறோம். இந்த எக் ஷேப்பும் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்கு. அதே இது தான் இங்கே பாருங்கள். இந்த டைமண்ட் வந்து சாண்டல், இந்த டைமண்ட் பிங்க்கு, மேலே ஒரு டைமண்டு வர வேண்டியது ஸோ க்ரீன். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் க்ரீனு, பிங்க்கு, சாண்டல். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். சாண்டல் இருக்கா, பிங்க் இருக்குது, க்ரீன் இருக்குது, திரும்ப பிங்க்கு அண்ட் சாண்டல்னு வருது. நல்லா அழகாக வந்திருக்கு கூட பாருங்கள். இதுதான் அதோடைய ஃபுல் சைஸு. ஓகே, சென்டர் பார்த்திங்கன்னா சாண்டல் வித் க்ரீன் மட்டுமே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு டைமண்ட் ஷேப்பில். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 3 ரோல் கூட. மெஷர்மெண்ட் நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சுக்குங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஏன்னா நிறைய ஒயர் வேஸ்ட் ஆகுதுன்றதுனால நான் ஒவ்வொரு வாட்டி கூட போடும் போதும் ஒவ்வொரு இது ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரை பண்ணது. ஆக்சுவலாக வந்து கூடைக்கு 3 ரோல் கூடனாலுமே 10 அடிக்கு ஒயர் கட் பண்ண சொல்லி தான் எல்லா சேனல்லையும் சொல்லின்னு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாமல் மொத்தம் வந்து 30 நாட்டு வந்திருக்கு. 60 ஒயர் கட் பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு கலர்லேயுமே ஈச் அண்ட் எவ்ரி கலரில் வந்து 10 அடிக்கு 20 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த 20 ஒயர் கட் பண்ணதில் பார்த்திங்கன்னா சாண்டல் வந்து 20 ஒயர் கட் பண்ணேன் 10 அடிக்கு. பிங்க் வந்து பார்த்திங்கன்னா 10.25, நான் சொல்கிறது வந்து 10 கிடையாது, 10.25 அடி கட் பண்ணியிருக்கிறேன் பிங்க்கு. க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா 10 அடி கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணி தான் இந்த கூடை போட்டேன். எல்லாத்துலேயுமே வந்து 20 ஒயர் கட் பண்ணேன். அப்போ தான் 10 நாட்ஸ் வந்தது. ஸோ இந்த 10 நாட் சாண்டல் ஃபஸ்ட் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் 10 பிங்க் போட்டேன், அதுக்கப்புறம் 10 க்ரீன் போட்டேன். நல்லா வந்திருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. நடுவில் இருக்கிறத மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 10.25 அடிக்கு நான் கட் பண்ணியிருக்கிறேன் ஒயரு. அதுக்கப்புறம் வந்து சாண்டல் அண்ட் க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா 10 அடிக்கு கட் பண்ணியிருக்கிறேன். டேர்னிங் திருப்பந்து பார்த்திங்கன்னா இதோடைய இது ஃபுல்லாக இந்த 10 இதுவுமே போட்டு முடிச்சுட்டு 10ம் 11 சேர்த்து வச்சு நான் திருப்பி இருக்கிறேன் டேர்னிங். பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இதுதான் நார்மல் ஃபஸ்ட்டு பிகினிங். நமக்கு ஃபோல்ட் பண்ணும்போது கிராஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் நாட் இங்கே வந்துடும். ஸோ இதுலேருந்து நான் கவுண்ட் பண்ணி பார்த்ததுல வந்து 10 to 11 வந்து டேர்னிங் திருப்பி இருக்கிறேன். ஓகேவா? தெரியுதுங்களா இந்த ஷேப்பு? 10 to 11 நான் டேர்னிங் திருப்பி இருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டல் ஃபுல்லாக இந்த ஆஃப் சாண்டல் இப்படி வரும், இதோடைய க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நமக்கு சென்டரில் வந்து கிடச்சது வந்து க்ரீன் வித் சாண்டலில் கிடச்சிருக்குது. இது 2 பக்கமும் பார்த்திங்கன்னா பிங்க் வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணி போகவே உங்களுக்கு சைடில் வந்து பிங்க் வந்துருக்கு. ஓகேவா? இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய ஒயர் வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புடி வந்து பார்த்திங்கன்னா 8 அடிக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து 8 ஒயர் கொடுத்துருக்கேன். அதாவது 4 ஒயர் வந்து பெருசாக கட் பண்ணி அதை 2ஆக கொடுத்து வாங்கியிருக்கிறேன். ஸோ 8 ஒயர் கணக்கில் உள்ளே கொடுத்துருக்குறோம். நல்லா கைப்பிடியும் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டலில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை ஃபிட்னஸ்க்காக கொடுக்குறீங்க இல்லையா, டைட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப கொச்சன்ட்டு கொடுக்காம நல்லா அழகாக கொடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஏனோதானோன்னு சுற்றி கொடுக்காதீங்க. அப்போ தான் கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட நல்லா வருவாங்க. சரிங்களா? இன்னும் நிறைய பேரும் கிடைப்பாங்க. ஓகேவா? அதோட இந்த ஒரு பெரிய கூடை போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.